அயனும் கால்சியமும் அதிகமா இருக்கிற இந்த இட்லியை இதுக்கு முன்னாடி சாப்பிட்டிருக்கீங்களா? இல்லைன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். அதுக்கு 1 கப் அளவுக்கு இந்த எல்லா மில்லட்ஸையும் எடுத்துக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் நான் கமெண்ட்ஸ்ல பின் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 1.25 கப் உளுந்து, அப்புறம் அவலும் வெந்தயம் சேர்த்து அதையும் தனியா ஊற வச்சுக்கலாம். 5 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உளுந்து தான் அரைக்கிறேன். உளுந்துக்கு எப்போ தண்ணி தெளிச்சு அரைக்க மாட்டேன், ஐஸ் கியூப் தான் சேர்ப்பேன். அப்பதான் உளுந்து நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறம் நான் எடுத்துடலாம். ஒரு 20 நிமிஷம் தான் அரைச்சேன். அதுக்கப்புறம் உளுந்து அரைஞ்சிருச்சு. அடுத்து மில்லட்ஸையும் போட்டு கோஸா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து தனியா மிக்ஸி ஜார்ல அவல் வெந்தயத்தையும் போட்டு அரைக்கிறேன். எனக்கு மில்லட்ஸ் கூட அரைக்கும் போது வெந்தயம் அரைப்படாத மாதிரியே இருக்கும், அதனாலதான். அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 6 மணி நேரம் தான் நல்லாவே பொங்கிடுச்சு. அதை நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அடுத்த நாள் தான் இட்லி ஊத்துறேன். எப்போதும் அடுத்த நாள் தான் ஊத்துவேன், அப்பதான் இட்லி நல்லா சாஃப்டா வரும். அதே மாதிரி மாவை ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, லைட்டா மட்டும் மிக்ஸ் பண்ணி இட்லி ஊத்துங்க, நல்லா சாஃப்டா பஞ்சு போல வரும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.